4ல் வந்து குரூப் 4ல் வந்து ஒரு கொஷின் பாருங்கள். XY வச்சே கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. HCF பியும் கியூன்னு இருக்குது 2 வேரியபிள். அதனோட HCF பார்த்தீங்கன்னா எக்ஸு, கியூவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் கேட்குறாங்க. நம்ம இப்போ எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கிறது நமக்குன்னா ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸு அந்த கான்செப்ட் வச்சு இது நம்ம கண்டுபிடிச்சிரும். ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து HCFும் எல்சிஎம்மும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு சமம்னு நமக்கு தெரியும். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்யூ நம்பர்ஸ் வந்து பிக்யூன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நமக்கு நம்பர்ஸ் வந்து பிக்யூ தான். HCFும் கொடுத்துட்டாங்க. அவங்க HCF வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் தான் நமக்கு தெரியல, எல்சிஎம் மட்டும் வச்சுக்கிறோம். இதில் கியூவோட வேல்யூ தான் நமக்கு தெரியும், எக்ஸு ஒய்ஏ. இது எக்ஸு இன்ட்டு எல்சிஎம். நமக்கு எல்சிஎம் தான் தேவை. எல்சிஎம் இங்கே இருக்கும்போது எல்சிஎம் தேவைன்ற போது இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்க எக்ஸ் வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா டிவிஷனில் வந்துடும். அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ நமக்கு வந்து PYன்னு வரும். இவ்வளோதான் ஆன்சர்.